எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மாலை வணக்கம். ஆ, நிறைய பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தவருக்கு நிறைய பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அரசியல்னால் என்னதுன்னே தெரியாதவங்களாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக நான் திமுகவில் இருந்தேன். என்னோடய 16 வயசுலேருந்து நான் திமுகவோட, எங்கள் குடும்பமே திமுக தான். ஆனால் இப்போ கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி தான் தாவேக்கால இணைஞ்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சு. நான் எந்த தொகுதின்னு கூட நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட தொகுதி தான். ஆனால் அந்த தொகுதியில் நிறையா பண்ணியிருக்காரு. நானே சொல்கிறேனே, நிறைய பண்ணியிருக்காரு. கொளத்தூர் கிட்டத்தட்ட 1991 எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது அந்த ஒரு நல்ல மனிதர் தான் பண்ணார். ஆனால் அவர் தோல்விக்கு காரணம் கொளத்தூர் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரியாதைக்குரிய நம்ம மரியாதை தான் பேசணும். ரொம்ப கொச்சையெல்லாம் பேசக்கூடாது. மரியாதைக்குரிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார்னா, கொளத்தூர் மக்களை கேடுகட்ட மக்கள்னால தான் தோத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இறங்கி எவ்வளோ எலெக்ஷன்லாம் வேலை பார்த்துருக்கேன். திமுகவுக்கு நிறைய எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். இறங்கி வேலை பார்ப்போம், உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். எம்பி எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன், இடைத்தேர்தல், எல்லா எலெக்ஷனுக்கும் இறங்கி வேலை பார்த்து ஓட்டு வாங்கணும். ஆனால் இந்த எலெக்ஷனில் யாருமே வேலை செய்யலை. திமுகவில் யாருமே வேலை செய்யலை, அது நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே வேலை செய்யலை. ஆனால் திமுக என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பணத்தை கொடுத்துட்றாங்க நிர்வாகிங்களுக்கு. அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஒன்றுமே செய்யலை இந்த எலெக்ஷனில். எனக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ பணம் வந்தது தேர்தலுக்கு, யார் யார் எவ்வளோ பிரிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு வேலை செய்யாமல் விட்டாங்க. வேலை செய்திருந்தால் கண்டிப்பாக கொளத்தூர்லையாவது அவர் ஜெயிச்சிருப்பார். நான் வேறு கட்சி போயிட்டேன் இப்போது. ஏன்னா எனக்கு நான் மனசு கஷ்டத்தோடு தான் நான் போனேன். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லை. இன்னொன்று பணத்துக்காகலாம் திமுகவில் இல்லை நான். ஆனால் நிறைய பேர் யார் யார் என்னென்ன பணம் வாங்கினாங்க, என்னென்ன எல்லா வரலாறும் நமக்கு தெரியும். எல்லா வரலாறும் தெரியும். இங்கே லோக்கலில் யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவரோட பிறந்த நாளுக்கெலாம் நிறையா நலத்திட்ட உதவி பண்ணுவாங்க. அப்புறம் இரத்த தான முகாம்லாம் பண்ணுவாங்க. அந்த இரத்த தான முகாம்லாம் நான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ போட முடியாது. ஆனால் என் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் தான் முதல் ஆளாக நிற்பேன். நான் சாதாரண ஒரு தொண்டன் தான். நான் தான் முதல் ஆளாக நிற்பேன். நான் போன தடவை கட்சி எலெக்ஷன் நடந்தது. அதாவது எங்கள் ஏரியாவில் தான் நடந்தது கட்சி எலெக்ஷன். திமுகவோட கட்சி எலெக்ஷன் நடந்தது, நிர்வாகிகள்லாம் மாற்றுறதுக்காக. அப்போ கூட நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பொறுப்பெலாம் கேட்டதில்லை. ஒரு முக்கியமான நிர்வாகிக்கிட்ட நான் கேட்டேன். சாதாரண சின்ன பொறுப்பு தான் கேட்டேன், பெரிய பொறுப்புலாம் ஒன்றும் கேட்கல. நமக்கு பகுதி லெவல்லையோ இல்லை வட்ட லெவல்லையோ இல்லை மாநில லெவல்லையோ கேட்குற அளவுக்குலாம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. சாதாரண சின்ன பொறுப்பை தான் கேட்டேன். நீங்கள் உடனே இதெல்லாம் ஒரு பொறுப்பாடா, நீ பெரிய லாடாடான்னுவீங்க. சின்ன பொறுப்பு தான் கேட்டேன். என்ன பொறுப்பு தெரியுமா? பாக முகவர். பாக முகவர்னால் அந்த ஏரியாவில் பழக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்க. நான் அதே ஏரியாவில் பிறந்து வளர்ந்து திமுகவுக்கு உழைச்சவன். நான் கேட்டால் என்ன சொன்னாங்க, யார் ஏரியாவுக்கு அமுச்சு விட்டாங்க. நான் ஓப்பனே சொல்கிறேனே, மாவட்ட செயலாளரை கேட்கணும், அப்புறம் அவரை கேட்கணும், இவரை கேட்கணும் அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஏதோ பெருசாலாம் நான் பெருசாலாம் எதுவும் நான் பண்ணிக்கல.
கம்முனு அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் அன்னைக்கு வந்து ஒருத்தரை போட்டாங்க பாக முகவரா. ஒரு சின்ன பையன்தான். அவன் அப்போ தான் வந்து ஒரு 15 நாள் முன்னாடி தான் திமுகவுக்கு வந்து சேர்ந்தான். அந்த பையன் வந்து தேமுக இருக்குல்ல, சாரி அந்த கட்சி பேர் கூட எனக்கு வரல. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் கட்சியிலேருந்து வந்து இங்கே திமுகவில் இணைஞ்சா அவனுக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ பழைய கட்சி ஆளுங்களாம் எங்கே போவாங்க? உழைச்சவனுக்கு வந்து மரியாதை கிடையாது, உழைச்சவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடையாது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து கொடுக்கும் திமுக எப்படி வந்து இருக்கும் சொல்லுங்கள்? கலைஞர்லாம் அந்த காலத்தில் தொண்டர்களை கூப்பிட்டு பேசுவார், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எம்எல்ஏ தான், நம்ம அவரை வந்து குரலாக சொல்லக்கூடாது. அவர் எங்கேருந்து வந்தாருன்றது இப்போ இருக்க திமுககாரங்களுக்கு தெரியாது. அதிமுகலேருந்து வந்தவர் தான் அவர். அதிமுகலேருந்து வந்தார். இன்னும் 2-3 பேர்லாம் அதிமுகவில், பாதி பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க தான் திமுகவுக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் வார்த்தைகள் வந்து எம்எல்ஏவாக இருந்தால் எப்படின்னா பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. குளத்தூர் மக்களை கேடுகட்ட மக்கள், அப்போ ஓட்டு போட்டிருந்தால் நல்ல மக்கள், ஓட்டு போடலைன்னா கேடுகட்ட மக்களாக சொல்லுங்கள்? அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர். நான் நேரடியாக அவரை பார்த்துருக்கேன். அவருக்கு நிறைய நினைவு சின்னம்லாம் நான் கொடுத்துருக்கேன். அவரோட ஃபோட்டோ வச்சு நான் கையிலேயே வரைஞ்சி என்னோடய பேர் போட்டு நான் அவர் கையிலேயே நான் கொடுத்துருக்கேன். அது அவர் கையில் தான் வாங்கினார். வாங்கி அவர் உட்கார்ற காரில் அந்த சீட்டில் தான் வச்சார். அந்த ஃபோட்டோ இப்போது எங்கே அறிவாலயத்தில் இருக்கா இல்லை அவரோட வீட்டில் இருக்கா, எங்கே இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் வாங்கினார். அதுக்கான வந்து ஃபோட்டோலாம் இருக்குது, பேப்பர்லலாம் மறுநாள் வந்தது. அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி வேலை பார்த்தோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து கட்சிக்காரங்களை வந்து விட்டுட்டாங்க. அதுதான் வந்து ஒரு சின்ன மன வருத்தம். இப்போ வந்து அதுக்கான காரணத்தை தேட மாட்டேன்றாங்க திமுக. ஏன் தோல்வி அடைஞ்சோன்ற காரணத்தை தேடாமல் எப்போவுமே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்ல வலுவாக தான் இருப்பாங்க திமுக. அதுவும் நான் பார்த்துருக்கேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நான் அவங்க கூட பயணம் பண்ணவன் தான், எனக்கு தெரியும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட பயணம் பண்ணவன் தான். ஆனால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து வார்த்தைகள் நிறையா வந்து பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் வந்து பேசுகிறத தவிர்த்துட்டு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்கணும். நிர்வாகிகளே மாற்றி கேட்டால் நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிர்வாகிகள் எப்படின்னா, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஒரு பண்டிகைக்கெலாம் வந்து நலத்திட்டம் கொடுப்பாரு. ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு, பணம், பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட பணம், வட்டத்தில் இருக்கவங்களுக்கு குறிப்பிட்ட பணம், மாவட்ட லெவலில் இருக்கவங்களுக்கு குறிப்பிட்ட பணம், அந்த மாதிரி கொடுத்து நலத்திட்டம் கொடுப்பாரு. எல்லா பண்டிகைக்கும் கொடுப்பாரு. அதுவும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து மூத்த முன்னோடிகள்னு வந்து ஒரு நலத்திட்டம் கொடுப்பாரு. அந்த மூத்த முன்னோடிகள் லிஸ்ட்டில் கூட வந்து இந்த லோக்கலில் இருக்க நிர்வாகிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி அந்த டோக்கன் கொடுப்பாங்க. அது பொதுமக்களுக்கு யாருக்கும் போய் சேராது. இது இங்கே லோக்கலில் தப்பு பண்ணுறவங்க வந்து லோக்கலில் தப்பு பண்ணதுனால பெரிய லெவலில் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டங்க. திமுக வந்து ஒரு அழிக்க முடியாத கட்சியாக தான் இருந்தது. இப்பயும் அழிஞ்சிலாம் போகலை. ஆனால் வந்து ஒரு சில பேர்னால் வந்து அழிஞ்சிருமோன்னு ஒரு பயம். நான் வந்து மாற்றுக் கட்சியில் சேர்ந்துட்டேன். இருந்தாலும் திமுக பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல என்னோடய ஆதங்கத்தை. அண்ணா அறிவாலயம் வந்து டைரெக்டாக போய் வந்து நம்ம யாரையும் பார்க்க முடியாது. அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே சாதாரண தொண்டனை விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்கக்கிட்டெல்லாம் சொல்லி இவங்களுக்கு தெரியாமல் நம்ம அங்கே போய் வந்து நம்ம ஒரு புகார் மனுவோ இல்லை நம்ம வந்து நம்மளோட ஆதங்கத்தையும் சொல்ல விட மாட்டாங்க, சொல்லவும் முடியாது.
எல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. கலைஞர் இருக்கும்போது ஈஸியாக போய் வந்து பார்ப்பாங்க தொண்டர்கள்லாம். கலைஞரை ஈஸியாக பார்க்கலாம் தொண்டர்கள். ஆனால் இப்போ வந்து பார்க்க முடிய மாட்டேன்து. இன்னொன்று வந்து குளத்தூருக்கு வருவார். குளத்தூருக்கு வரும்போது கூட அவர் முதலமைச்சராக இருந்தார்ல, அதனால் வந்து போலீஸ் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். அப்பயும் வந்து தொண்டர்கள்லாம் பார்க்க முடியாது. நிர்வாகிகள் மட்டும்தான் பார்ப்பாங்க. தொண்டை வந்து எங்கேயாவது ஓரமாக நின்று வேணா அப்படி பார்க்கலாம், இல்லை கை காமிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டி நான் ஒரு சில முக்கியமான நிர்வாகி கூட இருந்ததுனால எனக்கு நிறையா வந்து நெருக்கம்லாம் வந்தது. மினிஸ்டர்ஸ் நெருக்கம், எம்பி, இவங்களாம் இன்றைக்கி கூட வந்து நான் அவங்கள பார்ப்பேன், பேசுவேன். ஆனால் வந்து நான் சாதாரண தொண்டன் தான். திமுகலேருந்து டிவிகேக்கு மாறினோடனே என்னையே ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து திமுகலேருந்து டிவிகேக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த ஒரு வெறித்தனத்தினால நம்மளை ஒதுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் யார்கிட்டையும் வந்து கை நீட்டி காசு வாங்கினதும் கிடையாது. திமுக இது வரைக்கும் ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது. வாங்கவும் மாட்டேன், வாங்கினதும் கிடையாது எனக்கு. அதே மாதிரி இப்போ இருக்க இடத்துலையும் நான் வாங்கலை, வாங்கவும் மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சில மேடை பேச்சாளர்கள்னால தான் தோல்விக்கு காரணமாக இருக்குமோன்றது எனக்கு தோணுது. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வாயை திறந்தாலே வந்து ஒரு நாகரிகமான வார்த்தைகள் வராது. அது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது வந்து அந்த காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கார், இந்த டிவிலெலாம் பார்ப்பேன் நான். அவர்னாலையும் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறையா இவங்க வந்து வார்த்தைகள் வந்து விட்டுட்டாங்க. அரசியல் பேசலாம், ஆனால் வந்து தனிநபரை வந்து பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஆனால் இப்போயும் வந்து தனிநபரை தான் பேசுகிறாங்க. தனிநபரை பேசுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு வலுவான அரசியல் வந்துட்டார், அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். நம்ம அவரை பேசுகிறத விட்டுட்டு அடுத்தது வந்து பார்ப்போன்றது இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு வந்து அதிமுக வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி திமுகவும் ஆயிடுமோ அப்படின்றது ஒரு சின்ன ஆதங்கம். என்னதான் இருந்தாலும் வந்து வேறு கட்சிக்கு நிறைய பேர் மாறி வராங்க. இன்றைக்கி கூட யாரோ திமுகவோட இளைஞர் அணியிலேருந்து, மாநில இளைஞர் அணியிலேருந்து ஒருத்தர் வந்து டிவிகேயில் மாறி இருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது, பார்த்தேன். ஆனால் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, போயிட்டு தான் இருப்பாங்க. அரசியலுன்றது இங்கேருந்து அங்கே வருவாங்க, அங்கேருந்து இங்கே போவாங்க, அது சாதாரண விஷயந்தான். ஆனால் ஒரு சிலர் பேசுகிறது வந்து ரொம்ப வந்து பாதிப்பாகுது. இப்போ கூட ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அந்த மரியாதைக்குரிய திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, என்னை வந்து எவ்வளோ பணம் வேணா கொடுக்குறேன், நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, 2006 தான் நினைக்கிறேன். 2006 அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கேலேருந்து தான் டிஎம்கேக்கு வந்தார். அப்போ டிஎம்கே பணம் கொடுத்து தான் வாங்கினாங்களா அவங்கள? சொல்லுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் நிறையா ஆதங்கங்கள் பேசுவோம். இதை வீடியோ பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.